மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மான் அப்படியே வருகின்ற வழியில் இந்த வைவசூதபட்டினத்தை பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். இருப்பது 14 உலகம். உண்மைதான். 13 உலகம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த தெற்திசையில் அமர்ந்திருக்கும் இந்த வைவசூதபட்டினத்திற்கு இந்த யோகரி கோட்டைக்கு நீங்கள் வரக்கூடாது என்று உரைத்தேன். ஏன் தெரியுமா? எதற்காக? அந்த அளவுக்கு நீங்க நல்லவர். நான் நல்லவர் தான். நீ கால் வைக்கிற இடத்தில் கலகம் பிறக்கும். நின்னால் கலகம், நடந்தால் கலகம், அமர்ந்தால் கலகம், படுத்தால் கலகம், போனால் கலகம், வந்தால் கலகம் என்று பல கலகத்திற்கு கலக பிரியன் என்றே உங்களுக்கு ஒரு பேர் உண்மைதான். அந்த கலகத்தை இங்கு வைத்து என் குடும்பத்தை பிரிக்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களை இங்கு வர வேண்டாம் என்று உரைத்திருந்தேன். யமதர்மா, நான் கலக பிரியன் தான். ஆனால் இந்த நாரதனின் கலகம் நன்மையில் தான் முடியும் என்று உரைப்பார்கள். சொல்லி போடுற. ஆமா. இப்ப எங்கேயாவது சென்றிருப்பாய், கலகம் கிடைத்திருக்காது. ஆகையால் இங்கு ஓடி வந்திருக்கிறாய். யமதர்மா, அதானே உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கனிந்தேனே உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கனிந்தேனே என்று பாரிலே உன்னை போல்
என்னை பார்த்தாலே பூலோகவாசிகள் எல்லாமே பயந்து நடுங்குவார்கள். வந்து விட்டானே பாவி யமன் என்று. சரி, அதை விடுத்து நீ நினைக்கின்றாய் அந்த நோக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம். நீ நினைக்கின்றாய் பூலோகவாசிகள் உன்னை கண்டதுமே உன் பெயரை கேட்டதுமே அலறுவார்கள் மிளகுவார்கள் என்று. ஆனால் பூலோகத்திலே ஒரு பெண் உனையே கரியன சரணடைந்து உனையே கோரி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். பாபா, வேடிக்கையான வார்த்தை. பூலோகத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே தெய்வத்தை கோரிதான் தவம் இருப்பார்கள். அதை விடுத்து என்னை கோரிவர் பெண்ணால் தவம் இருக்கிறார்கள். நம்பக்கூடிய வார்த்தை ஆகுது. உண்மைதான். நான் சென்றேன் அவரிடத்திலே கேட்டேன். கேட்டதற்கு அந்த யமதர்மனையை கோரி தவம் இருக்கின்றேன். சரி, அப்படி என்ன கூறினார்? எதற்காக என்னை கோரி தவம் இருக்கிறான்? எதற்காக தெரியுமா? தொட்டு தாலி கட்டிய கணவன் உயிர் இன்றே பிரிய வேண்டும். பிரிய வேண்டாம். கள்ளக்காதலின் உயிர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை உன்னிடத்திலே பெற வேண்டும் என்பதற்காக உன்னையே கோரி தவம். சண்டாளி சதிகாரி, தொட்டு தாலி கட்டிய கணவன் இப்போது தாலி கட்ட வேண்டும். சொல்லவர் செல்லவர் என்று சொல்லலாம். 100 ஆண்டு சொன்னாரா?
பூவுலகில் வாழ வேண்டாம். உன் கள்ள புருஷன் அவன் சாக வேண்டும். என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் சாக வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் தான் நல்லபடியா வாழணும்னு ஒண்ணு போய் தவம் இருந்தான். வர கேட்டனா? அப்படிப்பட்ட தமிழ் மண்ணிலே பிறந்த நீ கணவனை கொலை செய்து விட்டு கள்ளக்காரரோடு வாழப் போகிறாய் என்று எனக்கு வரத்தை சாபமாக மாற்றி அமைத்து விட்டேன். தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் இன்றே சாக வேண்டும். அவன் உயிரை பிடிக்கத்தான் வந்துக்கிறேன். சாமி, என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இது இருந்து கிடக்குறாரு. நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிறேன் வந்து சாமி கொடுக்குறேன். உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இருந்து கிடக்குறா. ஆமா, எனக்கு அப்பவே தெரியும்பா. கம்யூனிட்டி அவன் காலை வைக்கும் போதே தெரியும் எங்கோ திரும்ப வைக்க போறான்னு. சாம்பார் எனக்கு சரி. தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படித்தானே? என் கணவருக்கு போயிருக்கும். யாருயா? நானா? எனக்கு உயிரை எடுக்க மட்டும்தான் தெரியும். உயிர் கொடுக்க எனக்கு தெரியும். சாபம் கொடுத்தீங்க. டேய் நாரதா, வந்து என்ன செய்தா? பிரமாதம். அப்படியா? நல்ல முறையில நடந்ததா? எல்லாமே நல்ல முறையில நடந்துதாங்குது. வாய முடியா? என்ன மருகா இவ்வளவு கோபம்? நீ சொன்ன பெண் என்ன சொன்னாய்? உலகத்திலே ஒரு பெண்ணானவள் எனக்கு ஒரு தவம் இருக்கிறார். உண்மைதான். அவளும் தொட்டு தாலி கட்டி கணவன் ஆக வேண்டும், கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னான். உண்மைதானே? இவளா பாரு பெண்ணு. மருகா, இவளா பாரு. நான் உரை கூறியது இந்த பெண் அல்ல. அதோ பார்த்தாயா ஒரு பெண். நீ வராதுன்னு தானே எங்கன்னா நிம்மதியா இருக்கிற உயிரை புடிச்சு இருக்கிற உயிரை வாங்கி நிற்பேன். நான் கூறியது அந்த பெண்ணை. மாமா, நீ மாற்றி வரத்தை சாபமாக அளித்தது இந்த பெண்ணிடம். அப்படி இந்த பெண்ணு கிடையாது. இந்த பெண்ணு நான் உரைத்த பெண். நீ சொன்ன பெண் இந்த பெண் தான் என்று ஆத்திரத்தில் அறிவிலிருந்து வரத்தை சாபமாக மாற்றி விட்டேன். அப்படியா? தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், கள்ள புருஷன் சாக வேண்டும் என்று சாபமாக அளித்து விட்டேன். ஆனால் புருஷன் என்ன நிலைமையில் இருக்கின்றார்? தொட்டு தாலி கட்டி கணவன் இறந்து கிடக்கிறானா? அப்படியா? உயிரை கொடி என்று கேட்கிறான். உயிரை கொடு. உயிரை தான் புடிச்சு கொடுக்கணும். நீ தானே உயிரை பிடிச்ச. நீ வராதுன்னு தான் சரியாதான் இருந்திருக்கும். நீ வந்ததுனால தான் எவ்வளவு எனக்கு. நான் கூறியது வேறு பெண். நீ ஆத்திரத்தில் ஓடி வந்து இந்த பெண்ணிற்கு வரத்தை சாபமாக கொடுத்தது உன்னோட தவறு. என்னோட தவறு ஒன்றும் இல்லையே. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சமாளிக்கிறேன். அப்படியா? சரி, உயிர் கொடுக்க என்னால எப்படி முடியும்? அப்படி என்றால் தேவர் உரைத்தால் மட்டுமே உயிர் கொடுக்க அதிகாரமாக கொண்டு பிரம்மனால் படைக்கப்பட்டு விஷ்ணுவால் காக்கப்பட்டு இந்த பூவுலகில் ருத்ரமூர்த்தியால் உணவளிக்கப்பட்டு உயிர் வலிக்கு தொழிலை எடுத்து கொடுத்தவர்கள் அந்த மும்மூர்த்தி தேவர்கள். அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலுக்கு அதிபதியான அந்த மும்மூர்த்தி தேவர் சொன்னால்தான் என்னால் உயிர் கொடுக்க முடியும். அப்படியா? அந்த மும்மூர்த்தி தேவர்கள் இப்பொழுதே அழைக்கின்றேன். சென்றுதராங்க. ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணாயுந்தள் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணா உள்தள் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணா உள்தள் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணா உள்தள் திருவடி சரணம் கண்ணா. ஆண்டவா, மும்மூர்த்தி தேவராகி நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். யமதர்மா, ஆண்டவா, நீ செய்த தவறினை நாங்கள் மூவரும் மன்னித்தோம். அப்படியா? எதற்காக தெரியுமா? எதற்காக? சிவமணியின் உயிரை தவறாக கவர்ந்து வந்தாய். உண்மைதான். அப்படி தவறாக கவர்ந்து வந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்காமல் பஞ்சாத்திர பேழையிலே பாதுகாத்து வந்தாய் அல்லவா? உண்மைதான். ஆகினால் நீ செய்த தவறியாது நாங்கள் மூவரும் மன்னித்தோம். அப்படியா? ஆண்டவா, தண்ணி நானே எங்கே என்னை தண்டித்து விடுவீர்கள் என்றுதான் நான் இவ்வளவு நேரம் பயந்து கொண்டிருந்தேன். ஆண்டவா, பிடித்து வந்த உயிரை சொர்க்கம் சேர்க்காமல் நரகம் சேர்க்காமல் ஒரு தங்க பஞ்சாயத்து பெயரில் அடைத்து வைத்திருப்பதால் எனக்கு மன்னிப்பு கிடைத்தது. உனக்கு நாங்கள் மன்னிப்படுத்தோம். ஆண்டவா, ஆகினால் அந்த இப்பொழுது அந்த பஞ்சாயத்து பேழை திறந்து சிவமணிக்கு உயிரை கொடுக்கலாம். சிவமணி உயிரோடு வரலாம். ஆகட்டும். என் கணவருக்கு உயிர் வேண்டும் என்று உங்களிடத்தை கேட்டேன். ஆனால் உயிரோடு வந்தால் வாழலாம் என்று நினைத்தேன். உண்மைதான். ஆனால் இந்த மண்ணுலகிலே இறந்தவர் தான். உண்மைதான். மீண்டும் வாழக்கூடாது. ஆனால் என் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. என் கணவரை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள். அதே போல் என் உயிரை பிரித்து என்னையும் சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள். அனுப்பினால் எங்கள் இருவர் வாழ்க்கையை அங்கே தொடங்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுலகிலே பிறந்து ஆழ்ந்து இறந்து விட்ட அருமை ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கும் உங்களால் முக்தி மொட்டு கிடைக்க வேண்டும். பெண்ணே, நீ சொல்வது உலகத்திற்கே புறம்பான ஒன்றாகும். ஏன் தெரியுமா?
பூலோகத்தில் பிறந்தவர்கள் இத்தனை ஆண்டு காலம் வாழத்தான் வேண்டும் என்று பிரம்மனால் படைக்கப்பட்டு அன்று பிரம்மத்தில் எழுதப்படுகிறது அவர் தலையெழுத்தானது. அந்த தலையெழுத்தின் விதிப்பிரகாரம் அது முடிந்தால் மட்டும்தான் அந்த உயிரை கவரும் அதிகாரம் எனக்கு உண்டே தவிர ஒருவர் உயிர் ஆட்கால முடியாமல் அவர் உயிரை பிடிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது. மீண்டும் அந்த தவறை என்ன செய்ய சொல்லாது. உன்னுடைய தலையத்தின் பிரகாரம் நீ இன்னும் சில ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழத்தான் வேண்டும். உன் கணவனுக்கு நீ உரைத்த பிரகாரம் சொர்க்கத்தில் இடம் கொடுக்கிறேன். உன்னுடைய ஆட்காலம் அப்பொழுது வந்தால் உன் உயிரை பிடித்து உன் கணவனோடு சேர்க்கிறேன். பூலோகத்தில் பிறந்த நீங்கள் அந்த சொர்க்கத்திலே உங்கள் திருமணம் நடக்கட்டும் நல்ல முறையிலே. அது மட்டுமல்லாமல் சுவாமி பத்மாவதி நாடக கழகம் கடைசியில் நன்மையிலே முடியும் என்று வைப்பார்கள். அதுபோன்று நன்மையிலே முடிந்துவிட்டது. நீ சாதாரண கிடையாது. பெட்குலத்தில் பொன்விளக்கென்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். மாதர்களோ மாணிக்கம் என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு உரைப்பார்கள். ஆனால் நீயோ ஒரு கற்பு கரசிலே திகழ்ந்து விட்டாய். ஆகினால் உன்னுடைய திருமணம் இந்த உலகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கட்டும். ஆகினால் உன் கணவன் உயிரை பிரித்த பிரகாரமே உனது உயிரை பிரித்து உங்கள் இருவருக்கும் நாங்கள் சொர்க்கத்தை அமைத்து தருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கத்திலே அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இதே மனிதர்கள் பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து காலம் சென்று கண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயர்களுக்கும் என்னும் மும்மூர்த்திகளால் சாலோபே சாமிபே சாரூபே சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்தி மோட்சத்தை இப்போதே நாங்கள் நினைக்கின்றோம். அப்படியாகட்டும் சுவாமி. ஆண்டவா, கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே அன்பார்ந்த நாடகக்கலாளர் சிவமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேறு வட்டம் உத்திரமேறு அடுத்து கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்ற நாடகம் என்ற காட்சி உரையப்பட்டது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவளுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவளுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாவளுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற்று செல்லும். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.